ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரந்தன் டவுனில் நிற்கிறோம். இதுதான் பெரந்தன் டவுன். இருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறிக்கடவை அம்மன் கோயில் பொங்கல் விழா நடக்குது. அதைத்தான் பார்க்க போகிறோம். இதில் வாரதான் ஏனையன் ரோட்டு. ஏனையன் ரோட்டில் பூனவரி ரோட்டுக்கு போகணும். பூனவரி ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோன்னே குஞ்சு பிறந்தன்ற இடம் பெறும். அங்கே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் இப்படியே தான் புதுசாக போகிறோம். வாங்க நீங்களும் எப்படி இந்த பொங்கல் விழா நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஏனையன் ரோட்டில் இருந்தோடனே சரியான பசி எடுத்தது எங்களுக்கு. இதை சாப்பிட்டு போவோம்ன்ட்டு வலிக்கிட்டோம். இதை பார்த்தா சைவ கடை ஒன்று இருந்தது. ஜாலினி ஜால் என்ற ஒரு சைவ கடை ஒன்று இருந்தது. உள்ள இடியப்பம் சாப்பிட்டோம். அது கறி பருப்பும் உருளைக்கிழங்கு கறியும் தந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்ல பசி வரும். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டோம். இதில் நாங்கள் போகிறது தான் பூனேரி ரோட்டு. இந்த பூனேரி ரோட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆச்சு உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் குஞ்சு பிறந்த இடம் பெறும். அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. பூனேரி ரோட்டால் விறக்கையே ரோட்டு கரையோட பார்த்திங்கன்னா பொறிக்கடவை அம்மன் கோயில்னு போட்டிருக்கு. அதுலேருந்து உள்ளே 1.9 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இதில் பார்த்திங்கன்னா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அதிர்வார் ஒழுங்கைக்குள்ளால் உள்ளே போகணும். இதுதான் அந்த ஒழுங்கை. இது அவ்வளோவா நல்ல ரோட்டு இல்லை, சரியான புழுதியான ரோட்டு. பாருங்க இப்படி ரோட்டுண்டு. இப்போ எங்களோட பைக்கை பார்க் பண்ண வந்துட்டோம். இப்போ தான் எங்களுக்கு மூச்சு விடக்கூடிய மாதிரி கிடந்து அவ்வளோ புழுதி அந்த ரோட்டு. இல்லைனா உள்ளே நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இதில் கோயிலுக்கு போகிற வாசல்லையே ஒரு தூக்காவடி ஒன்று இருந்தது. இந்த தூக்காவடியை பார்த்திங்கன்னா ஒரு வாளிலேருந்து பின்னுக்கு முதுவெல்லாம் வாளாலேயே குத்தி விட்டுருக்கு. செடிலுக்கு பதிலாக வாழையே குத்தி விட்டுருக்குது. இது கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற வாசல். இங்கால ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது. இந்த தூக்காவடி போன வந்து அம்மன் சிலையை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம அம்மன் சிலை. நல்ல பெரிய சிலை, நல்ல வடிவாக இருந்துச்சு அந்த சிலையை பார்க்க. எல்லா காவடியும் வந்து இதில் தேங்காய் உடைச்சி தான் உள்ளே போகுது. இதில் முன்னுக்கே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவில் ஒரு அண்ணன் சரம் விற்று கொண்டிருந்தார். இந்த சரத்தை வாங்கி பொம்பளை பிள்ளையை தலையில் வச்சுட்டு போயினோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு மல்லிகை சரம் தலைக்கு வச்சு ஒரு விதமான வடிவாக இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கோயில். முன்னுக்கு எவ்வளோ பக்தர்கள் நிற்கணும் பாருங்க கோயிலுக்கு முன்னுக்கு. இந்த கோயிலின் அழகை நாங்கள் ட்ரோனிலையும் வீடியோ எடுத்திருக்கோம். அது அடுத்த வீடியோவாக தரேன். இந்த கோயிலின் அழகை ட்ரோனில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த வீடியோ நான் தருவேன். இதில் பக்தர்கள் தீமிருப்பு நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கு இதில் விறகுகளை போட்டு தீமி எரிச்சிக்கணும். எப்படி எரிச்சிக்கணும் பாருங்க. இந்த விறகையெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு தணல் ஆகினோடனே இதில் தீமிரிப்பு நடைபெறும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா அம்மன் சிலையை வச்சு அதுக்கு முன்னுக்கு ஓலைப்பாய் ஒன்றை விரித்து வாழையில விரித்து அதுக்கு மேலே டார்ஸராக சோறு சமைச்சு கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா பக்தர்கள் நேர்த்திக்கடன் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். தூக்கு காவடிண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் சின்ன கோயில் தான். பக்தர்கள் எக்கச்சக்கமான பக்தர்கள், அவ்வளோ புதுமையான கோயில் இது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம் எல்லாம் நடக்குது. இதில் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செய்து கொண்டிருக்கணும். இந்த காவடிக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா தீச்சட்டி பால் செம்புண்டு அவை இந்த நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செய்து கொண்டிருக்கணும். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இதில் லைனில் வரீங்கணும் பாருங்க இவ்வளோ பேருண்டு. இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கவங்களை பார்க்குறீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே காவடி ஆட்டமெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டமாக இல்லை. வெளி வீதிகளில் தான் பக்தர் கூட்டம் கூடவே இருந்துச்சு. வந்து கோயிலை கும்பிட்டுட்டு வெளி வீதியில் போய்தான் பக்தர்கள் நிற்கணும். இதில் கோயிலுக்குள்ளே அம்மனுக்கு அரிச்சனை செய்கிறதுக்கு பக்தர்கள் அரிச்சனை தட்டுகளோடு லைனில் நிற்கணும். அம்மன் வசந்த மண்டபத்தில் வீட்டிருக்கிறா. இதில் பக்தர்கள் லைனில் நின்று தங்களுடைய அரிச்சனைகளை செய்து வழிபட்டு வரணும். இதில் அம்மனுக்கு பால் செம்பு எடுத்து வந்த பக்தர்கள் கொண்டு வந்து இதில் தங்களோட பால்களை இதில் இந்த டாஸில் ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த பால் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். நாங்களும் அம்மனை கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் தூக்கு காவடியாக லைனில் வந்து கொண்டிருக்குது. அவ்வளோ பேர் நேர்த்தி செய்து கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ தூக்காவடி வந்து கொண்டிருக்குது லைன்லேயே.
அம்மனுக்கு அரிச்சினை செய்கிறதுக்கு அரிச்சினை டிக்கெட்டுகளை பக்தர்கள் எடுத்துக்க வேண்டிக்கணும். இதில் நாங்கள் திருப்பி அந்த அம்மனுக்கு சோறு படைச்சிருந்த பார்க்க போனோம். எங்களை பற்றி தெரியும் தானே, எங்கே சோறு படைக்கிறாங்களோ அந்த இடத்துல எப்போ கொடுப்பாங்கன்னு போய் பார்க்குறது. இங்கே போய் பார்க்க போனால் இங்கே முதக்க சோறை போட்டுட்டு அடுத்த தினம் ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று போடுறாங்க. சாம்பாரை ஊற்றி அதுக்கு மேலே சோறு போடுறாங்க. அப்படி டாசராக சாம்பார் சோறுட்டு கொண்டு வந்து அப்படி படைச்சி கொண்டே இருக்கணும். பாருங்க, முதக்கட்டு சோறு மட்டும்தான் போட்டாங்க. இப்போ இவ்வளோ சோறு இவ்வளோ சாம்பார் போட்டு செய்யும். இந்த சோறு எடுத்து நாளைக்கு இப்படியே பூச முடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மாதிரி இந்த சோறை கொடுப்பாங்களாம். வளமை போல் ஏலம் பார்க்க வந்துட்டு தான். இதில் ஏலம் பெறுற மாடாக இருந்தானே, கோழியாக இருந்தால், ஆடாக இருந்தானே பக்தர்கள் தங்களோட நேர்த்திக்காக கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுக்குறது தான் இது ஏலம் முடியணும். சில பக்தர்கள் இதை நேர்த்திக்கொண்டு சின்னல்ல இருந்து வளர்த்து வந்திருக்கணும். அதை கொண்டு வந்து இந்த கோயிலில் கொடுத்த உடனே அவையண்டு நேர்த்தி முடிஞ்ச உடனே அந்த கோழியோ ஆடையோ மாடையோ திரும்பி பார்க்க மாட்டோம். அது அவைக்கு நேர்த்தி முடிஞ்சானு விட்டுட்டு போயிடுக்கணும். அது எங்கே போகுது, அடுத்த நேரம் எங்கே போகுதுன்றெல்லாம் யோசிக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோழிகளில் அரைவாசி கோழி நாளைக்கு சட்டிக்கு போகிற கோழியாக தான் இருக்கும். இந்த அதில் தூக்கி இருக்கிற கோழி கூட மயங்கி இருக்குது சாப்பாடு இல்லாமல். ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு நேர்த்தியிலும் நம்பிக்கை இருக்கும். ஓகே, இந்த நேர்த்தியிலையும் நம்பிக்கை இருந்தால் இந்த நேர்த்தியை செய்யுங்க. இந்த நேர்த்தி முடிய இங்கே ஏலத்துக்கு வரும் இந்த கோழியெல்லாம். இந்த ஏலத்துக்கு வரக்கு இந்த கோழியை உங்களோட கோழியாக இருந்தால் நீங்களே அந்த கோழி ஏலத்தில் வாங்கலாம். அவங்க எவ்வளோ கூறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டி போட்டு கூறி நீங்களே அந்த கோழியை வாங்கலாம். ஏன்னா உங்களோட நேர்த்திக்கிண்டு வந்த கோழி, உங்களோட நேர்த்தியை முடிக்காண்டு வந்த கோழி தான் இது. நீங்கள் கொண்டு போய் இதை வீட்டை வளர்த்தா உங்களுக்கு தான் நல்லது. இதில் மயங்கி கிடக்கிற கோழியெல்லாம் நீங்கள் பாசமாக வளர்த்த கோழியெல்லாம், நீங்கள் நேர்த்திக்கிண்டு கொண்டு வந்த கோழியெல்லாம். இதுகள் நாளைக்கு உயிரோடு இருக்கோ இல்லையோண்டு யாருக்கு தெரியும். நீங்கள் உங்களோட வேலை முடிஞ்சது, நேர்த்தியை முடிச்சிட்டீங்க, அதை கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த கருத்து பிள்ளையோ சரியோ எனக்கு தெரிய இல்லை. இது பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அப்படியே கடைகள் பார்க்க வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கணக்கு கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. பக்தர்கள் எல்லாம் நின்று தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருந்தோம். இதில் தேவையான பொருள் எல்லாம் வந்துருந்துச்சு. இந்தியாவில் வந்தால் தம்பியோட பொட்டோல் துவக்க வச்சுருந்தேன். அப்போ அதை தாவன்டா எனக்கு சுட்டு பார்ப்பேன், கனகாலம் சுட்டு பார்ப்போம்ன்ட்டு அதை வாங்கி சுட்டு பார்த்து ஒரு 3 தரம் தான் சுட்டுருப்பேன். அவன் அளவழிக்கிறான், எனக்கு பெட்ரோல் முடிஞ்சு வாங்கித்தாண்டு சரின்ட்டு அவன்கிட்ட அந்த துவக்க கொடுத்துட்டு அவனையும் பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு இப்படியே இந்தியாவில் வந்தால் ஸ்வீட் கடை இருந்தது. அதுலேயும் ஸ்வீட்டை வாங்கி கொண்டு வீட்டை போயிட்டேன். அடுத்த காணொலியில் சந்திப்பேன். பாய்.